ஒரு ராஜா அவனுடைய 3 மகன்கள்ல ஒருத்தனை அடுத்த அரசனாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க 3 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு தேர்வு வச்சான். அது என்னன்னா, அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு நம்ம ஊருக்கு வெளியில மலை உச்சியில நம்மளுடைய சிப்பாய்கள் விட்டுட்டு போன துணி பெட்டிகள் இருக்கு, அந்த பெட்டிகளை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற துணிகளை ஏழை எளியவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். எடுத்துட்டு வர பெட்டியை நீங்க திறந்து காமிக்கணும்னு அவசியம் இல்ல, பெட்டியை மட்டும் காமிச்சா போதும், ஆனா எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. முதலாவதா இருக்கிறவன் மலையேற சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பெட்டிக்குள்ளதான் என்ன இருக்குன்னு காமிக்க வேணாம்னு சொல்லிட்டாருன்னு ஒரு காலி பெட்டியில மண்ணை நிரப்பி எடுத்துட்டு போறான். ரெண்டாவதா உள்ளவன் பாதி தூரம் ஏறிட்டு அவன் செங்கல்லாம் அடிக்க வச்சு வேற ஒரு பெட்டியை எடுத்துட்டு போறான். மூணாவதா உள்ளவன் மட்டும் கஷ்டப்பட்டு மலையேறி போய் அந்த துணி பெட்டிகளை எடுத்துட்டு வரான். 3 பேரும் அரசர்கிட்ட போய் பெட்டியை காமிச்சதும் அரசர் உடனே பெட்டியை திறந்து காமிங்க அப்படிங்கிறார். இப்ப முதல்ல உள்ள அந்த 2 பேரும் நீங்க பெட்டியை திறந்து காமிக்க தேவையில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறாங்க. அதுக்கு அரசர் பெட்டிகளை திறந்து பார்த்துட்டு நேர்மையா உண்மையான பெட்டியை எடுத்துட்டு வந்த இளையவன் தான் அரசனாக தகுதியுடையவன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் சொல்றது அப்படியே நம்புறதும் வாய்ப்பு இருந்தா அவங்களை ஏமாத்திரலாம் அப்படிங்கிற எண்ணமும் உடைய ஒருவன் என்னாலும் தலைவனா இருக்க தகுதி இல்ல அப்படின்னு இருக்காரு அந்த அரசர்.